கேர்ள்ஸ் எல்லாருமே என்கிட்ட கமிஷன் வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லி கேட்டிங்க. ஸோ நான் அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கமிஷன் எப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கமிஷன் போடுறதுக்கு முன்னாடி அது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸா இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து அது பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன்னாலும் சரி இல்லை வந்து அண்டர் ரைட்டர்ஸ்க்கான அமௌண்ட்டுனாலும் சரி 2.5% தான் கொடுக்கணும். அதனால் நீங்கள் வந்து அது எப்படி போடணுன்னா நீங்கள் தனித்தனியாக போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரே ஒரு கமிஷன் மட்டும் மொத்த ஷேர்ஸ்க்குமே வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இப்போ வந்து இன்கேஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 20,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து விற்கிறோம் இல்லை 20,000 டிபெஞ்சர்ஸ் வந்து விற்கிறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன அமௌண்ட் போடணும், அதில் மிச்சம் இருக்கிறதுக்கு என்ன பர்சன்டேஜில் நம்ம வந்து பிரிக்கணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து 5 lakhsக்குள்ளே இருக்குன்னா இப்போ வந்து ஒரு 20,000 ஷேர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 20,000 ஷேர்ஸில் 10,000 ஷேர்ஸ் வந்துட்டு பப்ளிக் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்படி அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 1.5% இருக்குல்ல, இந்த 1.5% அந்த 20,000 ஷேர்ஸில் 10,000 ஷேர்ஸ் இருக்குல்ல, அந்த 10,000 ஷேர்ஸ் இன்ட்டு 1.5% இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ என்னவோ அந்த ஃபேஸ் வேல்யூ போடணும். சரிங்களா? நீங்கள் இது எப்படி தெரிஞ்சுக்கணும்? இப்போது 4th சம் பாருங்கள். ராஜ் லிமிடெட் இஷ்யூ 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஈக்விட்டி ஷேர்னால் என்ன சொன்னேன்? 2.5% தான். நீங்கள் வந்து தனியாக பப்ளிக் சப்ஸ்கிரைப்லாம் போட வேணாம். நான் அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஈக்விட்டி ஷேர்ஸ் 20,000 சொல்லிட்டாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 rupees. தி இஷ்யூ வாஸ் அண்டர்ரைட்டன் பை கலா அண்ட் கோ ஃபார் மேக்ஸிமம் கமிஷன் ப்ரிமிட்டட் பை லா அப்படி இருக்குன்னா அதான் இந்த 2.5%, இந்த 1% இதெல்லாம் வந்து லா படி கொடுக்கறது தான். சரிங்களா? அவங்களே 5% நீ கொடு, 6% கொடு அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை கொடுத்தா போதும். அவங்க ப்ரிமிட்டட் பை லான்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா இது, பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது அப்படி சொல்லி நீங்கள் ஈக்விட்டி ஷேர்னால் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணலை மொத்தமாக இந்த 20,000 ஷேர்ஸுக்கும் நீங்கள் 2.5% வந்து கொடுத்துடணும். சரிங்களா? இப்போ பப்ளிக் ப்ரிமிட்டட் பை லா சொல்லிட்டாங்க. தி பப்ளிக் அப்ளைடு ஃபார் அண்ட் ரிசீவ்டு 16,000 ஷேர்ஸ் வந்து பப்ளிக் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கேல்குலேட் தி கமிஷன் பேயபிள் டு அண்டர் ரைட்டர் சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா? ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லா சம்முக்குமே நெட் லியாபிலிட்டின்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெட் லியாபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் ஷேர்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. டோட்டல் ஷேர்ஸ் வந்து 20,000 ஷேர்ஸ். சரிங்களா? 20,000 ஷேர்ஸ். இப்போது இதிலேருந்து லெஸ்